அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஸ்வமணிமேகலை. குருநாதர் அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. இப்போது இது எதை சார்ந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்குற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம். இப்போ சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்திற்கு ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம். ராகு கேது என்னவெல்லாம் செய்யணும்னா, மே 18ஆம் தேதி கேது உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு வரப்போகிறாரு. ஆப்போசிட்டில் நேர் 7ஆம் பாவத்துக்கு ராகு வரப்போகிறார். இப்போ இது வந்த உடனே என்ன செய்யும் அப்படின்னா, முதல்ல இந்த ராசியை லக்னத்தை கேது டச் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹேர் ரொம்ப கொட்டும். இந்த புழு வெட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இப்போ நம்ம தேமல் வண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ரவுண்டாக வரும், அப்படியே சொரிஞ்சோம்னா ரொம்ப உணர்த்தியாக இருக்கும், அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தலையில் வரும் புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க. அதை அந்த புழுவெட்டு விழுந்துருச்சுன்னா அப்படியே அங்கங்கே வட்டா அது முடி கொட்டுறது மட்டும் இல்லை, அப்படியே அந்த இடத்துல முடிய வராது. இன்னும் சொல்லப்போனால் பொடுகுகள் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. இப்போ டேண்ட்ரஃப் சம்மந்தமான விஷயங்கள், அது தலைகிறடா. அதனாலயா அப்படின்னா, சாப்பிட்ற உணவுப் பொருட்களுடைய மாவு சத்துக்கள் அதிகமாகிறதுனால செரிமான கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ப்ராசஸ் செரிமான ப்ராசஸை பாதிக்கும். அது நீங்கள் சரியான நேரத்துக்கு சாப்பிடாததுனால, அல்லது நல்ல செரிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்காதது ஒன்று. இன்னொன்று, நல்ல தண்ணி குடிக்கிறது ஒன்று. மூணாவது பார்த்திங்கன்னா, நல்ல மென்று சாப்பிடாதது. இதெல்லாம் இந்த கேது வர்ற டைமில் நடக்கும். பொதுவாகவே அங்கே கேது நட்சத்திரம் இருக்குது. பொதுவாகவே இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே செரிமான பிரச்சனைங்கிறது இருக்குது. அந்த சிம்மத்தில் ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்தினாலே வயிறு பொறுமையே தாங்க இருக்குது. வயிறு எப்போவுமே பொறுமை இருக்கும், ஊதிக்கிட்டே இருக்கும். நம்ம சாப்பிட்லனாலும் அந்த சாப்பாட்டு நேரம் கடந்தாலும் வயிறு ஊறும், அதிகமாக சாப்பிட்டாலும் வயிறு ஊறும். அந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். சிம்மத்தில் ஒரு கிரகம், எந்த கிரகம் உட்காந்து தசை நடத்தினாலும், அது குருவே உட்காந்து நடத்தினாலும் அந்த வேலையை செய்யும். அது சிம்மத்தில் கடகத்திலாம் குரு இருந்தது, தசாபுத்தி நடத்துச்சு, கோட்சாரத்தில் வருதுன்னா, அது நமக்கு நோய் இருக்கிற வீடாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹார்ட் அட்டாக்கே வரும், கொலஸ்ட்ரால் கம்ப்ளைண்ட்டே வரும், ஹார்ட்டுக்கு போகிற நரம்புல எல்லாம் அடைப்புப்படுவோம். நீங்கள் நல்லா பாருங்கள், கடகராசி சிம்ம ராசியிலெல்லாம் குரு இருக்கிறவங்களை பாருங்களேன். கடகத்தில் சிம்மத்தில் குரு இருக்கிற காலம், குரு இருந்ததுன்னா அங்கே அந்த குரு எந்த காரகம்னு பாருங்கள். தகப்பன் காரகமா, தாத்தா காரகமா, அந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும். தசாபுத்தி வந்தால் கேட்கவே வேணாம், கண்டிப்பாக அது கைவிடும். இதெல்லாம் நடக்கும். அப்போது ஏன் அப்படின்னா, அது அடைப்பு, அந்த செரிமானம் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாமே அங்கே வந்துடும். அப்போ நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், நல்ல செரிமானம் ஆகிற மாதிரி நம்ம சாப்பிடணும். முதல்ல நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். நம்ம அது கர்மிக் பிளானெட்டுக்கு ஏது, அது வேலையும் செய்யும். அதுக்கு வேலை கொடுக்காம நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு வேலை கொடுக்கும்போது தானே நம்ம அதுக்கு எடுக்குது. நீங்கள் அதுக்கு வேலை கொடுக்குறீங்க. ராசியில் இருக்கிற ஒரு விஷயங்கள். அப்போ இந்த சாப்பாடு நம்மளுடைய ப்ராசஸ் தடை பண்ணுறது இதுதானா அப்படின்னா, இதனால் நமக்கு தூக்கம் வர்றது, கூட பிடிக்கிற மாதிரி இருக்கிறது, படப்படன்னு எந்திரிச்சு நம்ம வாட்டுக்கு ஒரு ஒர்க் பண்ண முடியாமல் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். நிறைய கோயில் குளங்களுக்கு போகிற வாய்ப்பு. எந்த நேரமும் நெத்தியில் எந்திரிச்சிங்கன்னா, காலைல குளிக்கணுன்ற அவசியத்தை விட நீங்கள் காலை கடனை முடிச்சுட்டு பல் விளக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு திருநீர் எடுத்து முதல்ல நெத்தியில் வச்சுக்குது. அதுக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை. நெத்தியில் வச்சுக்கிட்டு வெளியில் போகிறவங்க, வாக்கிங் போகிறவங்க இருந்தாலும், படிக்கிறவங்களா இருந்தாலும் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு போய் டீ சாப்பிடுங்க, பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க இந்த 1.5 வருஷத்தில். அப்போ சிம்மராசிக்கு அந்த நெத்தியில் திருநீர் இருக்கும் வரை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. என்னதான் நமக்கு ஒரு யோகாதிபதி யாராக இருந்தாலும் அது நெகட்டிவ் பிளானட்ஸ் தானே, அது கேஸ் தானே. அதனால் கொஞ்சம் அதுக்கு மூலிகை சம்மந்தமான இன்னும் இதுக்கு பரிகாரம்லாம் எடுத்தோம்னா பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால வெட்டிவேர் மாலை வாங்கி வீட்டில் நீங்கள் ஒரு பிள்ளையார் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் ஒரு பிள்ளையார் ஃபோட்டோ இருந்ததுன்னா வெட்டிவேர் மாலை வாங்கி அந்த ஃபோட்டோக்கு போட்டிங்கன்னா, வாரம் ஒருக்கா வீக்லி ஒன்ஸ் வியாழக்கிழமை அந்த மாலையை நனைச்சி நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீண்டும் அந்த ஃபோட்டோவை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, அந்த 1.5 வருஷத்துக்கெல்லாம் அந்த வெட்டிவேரினுடைய ஸ்மெல் வர அந்த கேதுவினுடைய பாதிப்பு அது யோகமாக மாறி வேலை செய்கிற அமைப்பு. ஓகேங்களா? இப்போ 7ல் இருக்கிற ராகு என்ன செய்யும்? திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் செய்யும், திருமணம் ஆனவர்களுக்கு பிரச்சனையை தரும். டைவர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு டைவர்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிடும். இரண்டாவது திருமணம் நடக்காமல் இருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கும்.
இது எல்லாமே பண்ணி வைக்கணும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நம்மளோட எண்ணம் தான், எண்ணம் போல தான் வாழ்க்கை. அதனால இந்த 7ல் இருக்கிற ராகு உனக்கு திருமணமா இல்லையா, வா நான் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா அது கலத்திரஸ்தானம் இல்லையா. அதே மாதிரி உனக்கு வேலை இல்லையா, நான் வேலை கொடுக்குறேன். இதெல்லாம் அந்த எது இல்லையோ அதையெல்லாம் கொடுக்கும், எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பிரச்சனை பண்ணுறதுக்கு பார்க்கும். நீ போன வருஷம் பண்ணினில ஒரு ஃப்ராடு தரும், அதை இப்போ ஓப்பன் பண்ணி உன்னை சிக்க வைக்கிறேன் பாரு, நீ எப்படி நல்லவனாக இருக்கலான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற அம்சத்தையெல்லாம் அது கொடுக்கும். அதுவும் அங்கெல்லாம் சுயசாரத்துக்கு வேறு வருது. அப்போ ஜாதி மாற்றி திருமணம் செய்வது, திடீர் திருமணங்கள் நடப்பது, திடீர்னு எதிர்பாராமல் டக்குன்னு 1 மந்த்தில் திருமணங்கள் கூடுறது, சம்மந்தி உறவுகளுக்குள்ள பிரச்சனை வர்றது, படிக்கிற குழந்தைகளுக்கு எவ்வளவு படித்தாலும் மைண்டில் ஏறவே மாட்டேங்குது, மெமரி. இப்போ படுத்து தூங்கி இருந்துச்சா காலையில் மறந்து போயிருக்குங்கிறது. இது எல்லாமே சிம்மராசி சிம்மலக்னம் உண்டு. அது கோச்சார பலன். இப்போ இது உங்களுக்கு என்ன ஒரு வழிபாடு? இப்போ நான் கேதுக்கு ஒரு வெட்டிவேர் மாலை வாங்கி நீங்கள் கோயிலில் இருக்கிற பிள்ளையாருக்கு, ஒரு முருகருக்கு, ஒரு காளியம்மனுக்கு போட்டாலும் நல்லது தான். இதே ஒரு கேட்டகிரி வாரியாக வரும். இப்போ மகம் அப்படின்னு மக நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தது அப்படின்னா பிள்ளையாருக்கு போடுங்க, பிள்ளையார் வெட்டி கூட போயிட்டு வாங்க. இப்போது பூர நட்சத்திரம் அப்படின்னா நீங்கள் அங்கே உங்கள் பக்கத்தில் காளியாய் கோயில் இருந்ததுன்னா, காளியாய் கோயில், பகவதி அம்மன் கோயில் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு போய் இந்த மாலையை போட்டுட்டு வாங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்ததுன்னா முருகனுக்கு வாங்கி போடுங்க, முருகன் ஃபோட்டோ இருந்ததுன்னா வெட்டிவேர் மாலை போடுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், விசேஷமாக இருக்கும். 7ஆம் இடமே காலபுருஷனுக்கு 11ஆம் இடமாக வரும். அதனால் திடீர்னு அதாவது வெளியே இருக்கிற பழக்க வழக்கங்கள் என்னதான் ஒரு மாயையாக ஒரு சுகமாக இருந்தாலும் அதை சரியாக தெளிவாக தர்மப்படி நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா வெளிப்பழக்க வழக்கங்கள் நம்ம ஆசையை தூண்டும், காமத்தை தூண்டும். அதுக்கு ஒரு கடிவாளம் போட்டு வைக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற சதயம் என்ன தெரியுங்களா, குதிரை. அந்த குதிரைக்கு ஒரு கடிவாளம் கண்டிப்பாக தேவை. அதனால தான் அதுக்கு நேர் ஆப்போசிட்ல கேதுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரத்தை வச்சிருக்காங்க. செரிமானம், அந்த குதிரை வேகமாக ஓடக்கூடிய குதிரை, இது வேகமாக ஓடக்கூடியதல்ல. இது செரிக்காமல் எந்திரிச்சு நடக்க முடியாமல் இருக்கிறது. அப்போ 2க்கும் அதிக வித்தியாசத்தை. அதனால கொஞ்சம் அந்த குதிரை, எந்த குதிரைக்கு கடிவாளம், நம்ம ஆசைங்கிற குதிரை, அந்த குதிரைக்கு நம்மளுடைய யோசிக்காமல் செய்யக்கூடிய வேகத்திற்கு ஒரு கடிவாளம் இட்டு வைப்பது மிகவும் சிறப்பான விஷயம். சிம்மராசி சிம்மலக்னத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு அப்படிங்கிறது எந்த திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணத்துக்கு ஹெல்ப் பண்ணும். புத்திரபாக்கியத்தையும் ராகு பார்க்கும், 9ஆம் இடத்தையும் ராகு பார்க்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்தையும் பார்க்குறது. 5ஆம் இடம்ங்கிறது புத்திரபாக்கியம், காதல். 9ஆம் இடம்ங்கிறது 2வது திருமணம், பாக்கியம். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ், எந்த மாதிரி மேரேஜ் பண்ணாலும் சரி, எந்த மாதிரி மனசுக்கு பிடித்த கணவன் மனைவியாக கணவனை மனைவியை அமைச்சுக்கிறதா இருந்தாலும் ராகு ஹெல்ப் பண்ணுவார். ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஒரு எப்படி சொல்கிறது, 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு இந்த சிம்மராசி சிம்மலக்னா அந்த ராகு எது பயிற்சி ஆன உடனே ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு கவனிங்க. நமக்கு லைஃப்பில் திடீர்னு என்ன ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அது ஸ்பீடாக நல்லதாக நடக்குது, அது ஸ்பீடாக நடக்குதுன்னா அதை பயன்படுத்திக்கணும். இல்லை நமக்கு பிரச்சனையினுடைய நம்ம ஒரு பக்கம் போகிறோம், இன்னொரு பக்கம் திருப்பி போயிட்டு இருக்குது வண்டி அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் உங்கள் ப்ராசஸை ஸ்லோ பண்ணிக்கணும். இதுதான் அதில் தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம். 7ஆம் இடத்துல வர்ற ராகு நிறைய கும்ப விஷயங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளி உலகங்களில் தேவையில்லாமல் போய் தலையை கொடுக்காதீங்க. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் போய் தலையை கொடுக்காதீங்க. பொறுப்பேற்றுக்காதீங்க, ஜாமீன் போடாதீங்க, யாரையும் அந்த அளவுக்கு நம்பாதீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. இப்படி இருந்தீங்கன்னா ஆல்ரெடி அட்டமச்சனி போயிட்டு இருக்கு. அட்டமச்சனிலாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. 6, 7 எதிரி ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி தான். அடக்குமுறைக்கான விஷயம்தான். அந்த 7ஆம் பாவமும் எதிரி ஸ்தானத்தில் 6ஆம் பாவம் தான் எடுத்துட்டு போகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கெட்டவன் மீண்டும் கெடுறான். ஒரு கெட்டவன், அதாவது சிம்மலக்ன சிம்மராசிக்கு சனி தான் கொள்ளுத்த பாவி இல்லையா? அவர் போய் மறையிறது ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளுடைய விவேகத்திற்கு இந்த சனி ஒரு முட்டுக்கட்டை போடும். அது போய் 8ல் மறையிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸ்லோ ப்ராசஸாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். கேதுவை நல்ல மனதார கும்பிடுங்க. வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி மூலிகை இதில் இருக்கட்டும். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான்
இப்போ இந்த தலையில் புழுவெட்டு பொடுகு இந்த மாதிரிலாம் வரும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நீங்கள் என்னென்னா இப்போ சீவக்காய் தேய்ச்சி குளிக்கிறது, அரப்பு தேய்ச்சி குளிக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ வெட்டி வேர்னு சொல்கிறேன் மூலிகையை, அந்த வெட்டி வேரையே நீங்கள் வந்து வேறு மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்களை யூஸ் பண்ணுறதுங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கொல்லிமலையெல்லாம் போனீங்கன்னா ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, ஒரு வேரில் போட்டு கஷாயம் கொடுப்பாங்க. அது நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பு கொடுப்பாங்க. அந்த சூப்பெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற கழிவு, உங்களுக்கு சுறுசுறுப்பு அது போயிட்டு ஒரு வேர் வாங்கிட்டு வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி மாதிரியே இருக்கும். அதை தட்டி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட அதை பூண்டு வெங்காயமாக போட்டு தட்டி சூப் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அதெல்லாம் இந்த கேதுனுடைய ராகு கேதுனுடைய தாக்கத்துக்கு பரிகாரமாக இருக்கும். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் வேறொரு ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்ப்போம். எல்லோருக்கும் எல்லாமும் நிறைவாக கிடைக்கும்.